Hello friends, welcome back to our channel Wow Water Recipe. Wow Water Recipe la எனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட வந்திருக்கேன். நான் உங்க சுஜிதா மூர்த்தி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம அம்ப்ரெல்லா மேக்கிங் தான் பார்க்க போறோம். சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ்க்கு நம்ம அம்ப்ரெல்லா வந்து எவ்வளவு அழகா கியூட்டா ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் கிளிட்டர் ஷீட்டோட எப்படி செய்யலாம்ன்றது தான் பார்க்க போறோம். இப்போ நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது. சோ அதுக்கு நம்ம அம்ப்ரெல்லா வந்து ஈஸியா மேக் பண்றது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரவுண்டா கிளிட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுல வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு இந்த மாதிரி செக்மெண்ட்ஸாக பிரிச்சுக்கணும். நிறைய சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக பிரிக்கிறதுக்கு ஆஃபாக மடித்து ஃபஸ்ட்டு 4 லைன் போட்டு அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் லைன்லாம் கட் பண்ணி அப்படி லைன்ஸ் போட்டுக்கணும். அதாவது நம்மளுக்கு செக்மெண்ட்ஸ் தெரியறதுக்காண்டி இது போடுறோம். இப்போ எத்தனை லைன்ஸ் வரணுமோ அத்தனை லைன்ஸ் இந்த மாதிரி சின்னதாக வர்ற அளவுக்கு நம்ம லைன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஷேப் வந்து கட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஷேப் பண்ணுறோம். இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு செக்மெண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். செக்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொடை ரெடி ஆயிரும். இப்போ அந்த கொடைக்காண்டி தான் நம்ம இப்போ இது பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஃபெவிபான் வச்சு அதை ஒட்டிக்கிறோம். அப்போ அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் கட் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த கொடை ஷேப் வந்து வந்துடும். நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க எந்த ஒரு ஷீட்லேயும் தயார் பண்ணிக்கலாம். கிளிட்டர் ஷீட்னால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி இப்போ வந்து ஒரு கோல்டன் லேஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்க்கும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அழகாக நம்மளுக்கு கொடை டிசைன் பண்ணலாம். இது நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கோல்டன் லேஸ் வந்து இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி கோல்டன் ஃப்ளவர்ஸ் குந்தன்ஸ் இருக்கும், அதை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் நம்மளோட அழகான கொடையோட டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் வந்து நமக்கு தொங்க விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது மாதிரி தயார் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன பீடை வந்து ஃபஸ்ட்டு முடி போட்டுக்கிறோம். ஊசியில் கோர்த்து முடி போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய பீடை வந்து தொங்க விடுறேன். மாதிரி பெரிய பீடை தொங்க விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த தர்மாக்குள் பால்ஸ் எல்லாத்தையும் கலர் கலராக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் கோர்த்துக்கிறோம். இது வந்து இப்படி தொங்க விடுறதுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ பார்த்துக்கிட்டு அது தொங்க விட்டுக்கிறோம். அடுத்து லாஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன பீடு எடுத்து முடி போடுறதுக்காண்டி அந்த பீட்குள்ளேயே மறுபடியும் அதை கோர்த்து வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு முடி விழுந்துடும். அப்போ நம்ம நாட் போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து அது தொங்க விடுறதுக்கு அழகாக ரெடி பண்ணியாச்சு. நாட் போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸஸ் நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இது மாதிரி எத்தனை தொங்க விடணுமோ அத்தனை இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அது எல்லாத்தையுமே அந்த ஒவ்வொரு சைட்லேயும் ஒட்டிக்கிறோம். மாமூலாக இது ஃபெவிபான் வச்சு நீங்கள் ஒட்டினீங்கன்னா அது நின்றுக்கிறோம், பரவாயில்ல. அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நம்மளோட கொடையோட டாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்துக்கிறோம். ஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அது வந்து கொம்புக்கு ரெடி ஆயிரும். அடுத்து இது மாதிரி நடுவில் ஒரு சின்ன ஒயிட் பேப்பரை வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ நம்மளோட கொடை அழகாக ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன ஸ்டேச்சுஸ்க்கு இந்த மாதிரி கொடையை வச்சோம்னா அழகாக இருக்கும். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு அவங்கள செய்ய வச்சிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் கொடை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம விநாயகர் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.